லட்சுமி. சொல்லுங்க. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சுமா. போய் நம்ம பொண்ணு அழைச்சிக்கிட்டோமா? இதை கூப்பிட்டு வரேங்க. எனக்கு எனக்கு நம்ம பொண்ணு உள்ள காணுங்க. லட்சுமி, என்னம்மா சொல்ற? பொண்ணு காணமா? நல்லா தேடி பார்த்தியா? ஐயோ, மண்டபம் முழுக்க தேடி பார்த்துட்ட, காணுங்க. என்ன ஆச்சு அவளுக்கு? எங்க போயிருப்பா? என்ன பண்றதுன்னு இப்ப தெரியலையே. என்ன மாமா, என்னாச்சு? அக்கா, என்னக்கா ஆச்சு? பொங்குடிய காணண்டா. என்னக்கா, முகூர்த்துக்கு வேற நேரம் ஆச்சு, இந்த நேரத்துல பூங்குடியை காணான்னு சொல்ற? மாமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எண்ணி 10 நிமிஷத்துல அந்த பூங்கொடி எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறேன். டேய் சின்னமணி, வாடா போலாம். அப்படி இல்ல லட்சுமி, உன் தம்பி பண்ணன காரியத்தை பாத்தியா? இந்த ஊருக்குள்ள தலைநிமிர்ந்து நடந்துகிட்டு இருந்த என்ன இன்னைக்கு தலைகுனிய வச்சுட்டாண்டி. தலைகுனிய வச்சுட்டான். அக்கா, அது வந்து டேய், என்ன அக்கானு கூப்பிட உனக்கு என்னடா அருகதை இருக்கு? ஏண்டா, நான் போட்ட சோத்துல உனக்கு எப்படி நன்றி விசுவாசம் இல்லாம போச்சு? நம்ம சின்ன வயசுலயே நம்ம அப்பா அம்மா இறந்துட்டாங்க. உங்க மாமா எனக்கு வாழ்க்கை கொடுத்தது மட்டும் இல்லாம உங்களைய பெத்த பிள்ளையாட பாத்துக்கிட்டாரே, அவருக்கு காட்ட நன்றி விசுவாசம் இதுதானா? டேய், வயசு பிள்ளைங்க 2 வீட்டுல இருக்கும் போது கூட உங்களை வெளியில அனுப்புனா நீங்க மனசு நொந்து போயிருங்கன்னு வீட்லயே வச்சு பாத்துக்கிட்டாரு. அவருக்கு மனசு நோகுமேனு கொஞ்சம் கூட பயமே இல்லாம அவருக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டீங்களா நாய்களா? அதுவும் நம்பிக்கை துரோகம். அக்கா, அப்படியெல்லாம் பேசாதக்கா. சத்தியமா நம்ம மாமாவுக்கு துரோகம் பண்ணணும்னு கனவுல கூட நினைச்சது இல்லக்கா. பூங்குடி என்ன விரும்புற விஷயம் நேத்து நிச்சயதார்த்தப்பதாங்க எனக்கே தெரிய வரும். மாமா, நான் பெரியதொரு மாமாவை விரும்பல, உங்களை தான் விரும்புறேன். நீங்க மட்டும் என்னை ஏத்துக்கலனா நான் என் உசிரியே விட்டுருவேன்னு கையில விஷத்தை வச்சு என்கிட்ட கேட்கிறப்போ நான் என்னக்கா பண்ண முடியும்? அந்த நேரத்துல மாமாவோட கௌரவமா இல்ல பூங்குடியோட உசுரான்னு முடிவு பண்ண போறப்போ எனக்கு பூங்குடியோட உசுறு தாங்க பெருசா பட்டுச்சு. மத்தபடி நான் துரோகம் எல்லாம் பண்ணலக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. அடியே திருட்டு கழுத, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? ஏண்டி, ஓமச்சியாட்ட இருந்துட்டு உங்க அப்பாக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டடி. பாவண்டி, பாவம். பெரியதொரு மண்டபத்துல மாலையும் கழுத்துமா ஆசையோட காத்துட்டு இருந்த அவன் மானத்தை வாங்கிட்டேடி படுபாவி. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நீங்க சொன்ன மாதிரி பெரியதொரு மாமாவை தான் கல்யாணம் பண்ற எண்ணத்துல நானும் இருந்தேன். நேத்து நிச்சயத்துல மாமா பக்கத்துல மாலையோட உட்கார்றதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. அப்பதான் நான் பொண்ணுமணி மாமாவை விரும்புறேன்னு எனக்கே தெரிஞ்சுச்சுமா. இந்த நேரத்துல இத உங்ககிட்டயோ இல்ல அப்பா கிட்டயோ என்னால சொல்ல முடியாதுமா. அதனாலதான் பொண்ணுமணி மாமா கிட்ட எல்லாத்தையும் சொன்ன. மாமா எனக்கு கல்யாணம் பண்ண ஒத்துக்கல. உடனே விஷம் குடிச்சு உயிரை விட்டுலாங்கிற முடிவுக்கு வந்த. அதுக்கப்புறம் தான் பொண்ணுமணி மாமா என்ன கல்யாணம் பண்றதுக்கே ஒத்துக்கிட்டாரு. மாமா மேல எந்த தப்பும் இல்லமா, எல்லா தப்பும் ஏன் மேலதாமா. நீங்க எந்த தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கே கொடுங்கம்மா. மாமா பாவமா, மாமா பாவம். மாமா, நடந்தது நடந்துருச்சு, விடுங்க மாமா. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு கிடைக்கல. பூங்கொடி ஆசைப்பட்ட வாழ்க்கையாவது அவளுக்கு கிடைச்சிருக்குது பாத்தீங்களா?
பூங்கொடிக்கு பொண்ணுமணி தான் பொருத்தமானவனு அந்த கடவுளே எழுதி வச்சிருக்கிறான். அதை மாத்த நாம யாரால மாமா முடியும்? அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய அவ அமைச்சுக்கிட்டா. என்ன முன்கூட்டியே சொல்லியிருந்தா யாருக்கும் எந்த ஒரு அவமானம் வந்திருக்காது. பத்திரிக்கை அடிச்சு பந்தல் போட்டு இந்த ஊரே மெச்சுற அளவுக்கு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திருக்கலாம். மாமா விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதா சரித்திரம் இல்லை மாமா. அதனால ஆசீர்வாதம் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க மாமா, போலாம். பெரியதுரை, நீ வேணா ஓ மாமன் பொண்ணு மனசுக்கு பிடிச்சவனை கண்ணாலம் பண்ணி சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு விட்டு கொடுக்கலாம். ஆனா என்னால் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு கௌரவம் தான் முக்கியம். ஏய், இப்ப சொல்றேன் கேளு. எப்ப என் கௌரவத்துக்கு ஒரு பங்கு வர மாதிரி இத்தனை பேருக்கு முன்னாடி தலைகுனியை வச்சுட்டு போனாலோ என்ன பொறுத்தவரை அவங்க 2 பேரும் செத்துட்டாங்கடா. பார், நான் நல்லவனா இருக்கும் போதே வெளியே போயிருங்க. அப்பா அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா. உங்க வாயால நாங்க நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. சே, அப்பனா இன்னும் அப்படி இனிமேல் கூப்பிடாத. ஏன் அவனோட ஓடி போய் உன் கழுத்தை தாலி கட்டும் போது இந்த அப்பனும் அந்த அம்மாளும் உனக்கு அச்சிரை போட்டு ஆசீர்வாதம் செய்யணும்னு அந்த நினைப்பு உனக்கு கொஞ்சம் கூட வரல. இப்ப எங்கிருந்து அந்த அப்பன் வந்தான்? இதுல வேற நீ செஞ்சிருக்கிற காரியத்துக்கு உனக்கு ஆசீர்வாதம் ஒரு கேடா? ஏய், உன்னை பெத்ததுக்காக மனசெரிஞ்சு சொல்றேன்டி, நீ நல்லாவே இருக்க மாட்ட. நாசமா தான் நீ போவ, நாசமா தான் போவ. வெளியில போ. பூங்குடி அழுதாதம்மா. பாசமா வளர்த்தவங்க நாசமா போன்னு சொன்னா சொல்லிட்டு போகட்டும்மா. நீ எனக்கு சாமி கொடுத்த வரோம். நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேம்மா. வாமா போயிடலாம். அப்பா மட்டும் ஒரு தடவை ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம் மாமா. சாமி கொடுத்த வரம் இதை தடுப்பதற்கு யார் இருக்கா? 3 முடிச்சியதும் அவன் இல்லாம முடிஞ்சிருக்கா? யாராருக்கு யார் அத சொல்வது யாரம்மா? விதி சொல்லாமல் ஆடும் அத வெல்வது யாரம்மா? எல்லாருக்கும் எல்லாம் இங்கே காலம் செய்த கோலம், காலம் செய்த கோலம். சாமி கொடுத்த வரம் இதை தடுப்பதற்கு யார் இருக்கா? பொண்ணுமணி புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு புது பொண்டாட்டி கூட்டிக்கிட்டு எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நிப்பியாட்டிருக்கு. இல்லைங்க, இவ்வளோ நாளா கூட்டு குடும்பமா ஒன்றா வாழ்ந்துட்டோம். இப்போ தனியாக பிரிஞ்சு வந்ததுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. வேற ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் சரிப்பா. அதையே நினைச்சுக்கிட்டு இப்படி நடு தெருவில் நின்றுட்டு இருந்தா நடந்ததெல்லாம் சரியா போயிருமா? சரி, இப்ப எங்க போறீங்க? என்ன பண்ணலான்னு இருக்கிறீங்க? தெரியலைங்க, இந்த கடவுள் விட்ட வழி. நீங்க போங்க, நாங்க எங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறோம். அட பொண்ணுமணி, உங்க மாமா வேணா உங்களை நடுத்தெருவில் விட்டுட்டு போயிருக்கலாம். அப்படியெல்லாம் எங்களால் நடுத்தெருவில் விட்டுட்டு போக முடியாதுப்பா. வேணா வாங்கல, எங்க தோட்டத்து பங்களா காலியாக தான் இருக்குது, அங்கே தங்கிக்குவீங்க. வேணாங்க, வேணாம். ஏற்கனவே எங்கள் மாமா எங்கள் மேலே கடுமையான கோவத்தில் இருக்கிறாரு. இதில் உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் தங்கினா எங்களை சுத்தமாக வெறுத்து ஒதுக்கிடுவார். இது ஏப்பா உங்க மாமாவுக்கு நடக்கிற அவமானமா நினைக்கிற? அது பொண்ணுமணி, தேர்தல் நேரத்தில் உங்க மாமாவை எலெக்ஷன்ல ஏத்து நிக்கிறவன் தான். அதுக்காக உறவு முறை இல்லைன்னு போயிருமா? சுத்தி வளைச்சு பார்த்தா நீ எனக்கு ஒரு பங்காளி முறைதாப்பா அவரை. அது மட்டும் இல்லப்பா, எங்களை நம்பி வந்தவங்களை நயவஞ்சகம் பண்ற அளவுக்கு
நாங்க 2 பேரும் என்ன அவ்வளவு மோசமானவங்களா? இந்த ஊர் உலகத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். உழுகுற மாடு பரதேசம் போச்சுன்னா இங்க ஒருத்தன் கட்டி விழுவான், அங்க ஒருத்தன் கட்டி விழுவான். இதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு என்ன, எங்க வீட்டில் தங்கறதுக்கு தானே கஷ்டமா இருக்கு. சரி, நானே வேற ஒரு வீடு பார்த்து தரேன். அதுல போய் உங்க புது வாழ்க்கைய ஆரம்பிங்க. பூங்கொடி, இங்க பாருமா, உங்க அப்பாவை நான் என்னைக்கு எதிரியா நினைச்சதே இல்லை. நான் உறவுக்காரனா தான் நினைச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னை நல்லவனா காட்டிக்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுமா. பூங்குடி, இப்போ என்ன பண்ணலாம்? மாமா, நம்மளை வேண்டான்னு வீட்டை விட்டு விரட்டின உறவுக்காரங்களை விட நாம வேணும்னு வீடு தேடி வர்ற இந்த எதிரிங்க எவ்வளவோ மேல். சரிங்க, நாங்க வரோம். அப்ப ரொம்ப சந்தோஷம், வாங்க போலாம். பூங்கொடி, இதாம்மா நீங்க தங்க போற வீடு, நல்லா பாத்துங்க. இது எங்க சொந்தக்காரர் வீடு தான். நம்ம தடைப்புகோள் தர்மகர்த்தா ராஜேந்திர மாமா வீடு தாம்மா. இதுல நீங்க எத்தனை நாளைக்கு வேணாலும் தங்கிக்கலாம். எந்த உதவி வேணாலும் எந்நேரம் வேணாலும் நீங்க தயங்காம எங்க கிட்ட கேட்கலாம். பொண்ணுமணி, மருந்து விருந்து 3 நாளைக்கு வாங்க. நீங்க 3 நாள் என்ன 30 நாள் என்ன 30 வருஷத்துக்கு கூட இங்கேயே தங்கிக்கலாம். இங்க எந்த பிரச்சனையுமே வராது. அப்ப நாங்க போயிட்டு வரட்டுங்களா? பூங்குடி, பூங்குடி, நாம அவசரப்பட்டுட்டோமோன்னு நினைக்கிறேன். இந்த தனிமை எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, தண்டனை கொடுக்குற மாதிரி இருக்குது. நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய குற்றத்தை வேணாலும் பண்ணலாம், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பண்ணக்கூடாது. மாமாவும் அக்காவும் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அந்த நம்பிக்கையெல்லாம் கெடுத்த பாவி ஆயிட்டனேம்மா. மாமா, உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. ஆனா என்னோட சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க மாமா. சின்ன வயசுலேருந்து எல்லா மாமா கிட்டையும் ஒன்னா பேசி பழகுனதுனால எனக்கு எது காதல் எது பாசம்னு வித்தியாசம் தெரியாம போயிடுச்சு. ஆனா அன்னைக்கு பெரியதொர மாமா கூட நிச்சயத்துல மாலையோட உட்காரும் போதுதான் நான் உங்களை விரும்புறதே எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்பதான் உங்க மேல வச்சிருக்கிறது காதல்னோ மற்ற மாமாங்க மேல வச்சிருக்கிறது பாசம்னு புரிஞ்சுது. மாமா, மனசுக்கு பிடிச்சவனோட வாழ்றதுதான் வாழ்க்கை. மனசுல ஒருத்தனையோ மஞ்சத்துல ஒருத்தனையோ என்னால சுமக்க முடியாது. விடிஞ்சா வேற ஒருத்தரோட கல்யாணம் நடக்க போது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உசுரை விட்டுறாலாம் தான் விஷ குடிக்க வந்த. ஆனா எங்க அப்பா அம்மா உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையை விட நான் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை ஜெயிச்சிருக்கு மாமா. பூங்குடி, நம்ம காதல் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கலாம், ஆனா இந்த ஊர்க்காரங்க முன்னாடி மாமா தோத்துட்டாரேம்மா. மாமா என்னை மச்சனா பார்க்கல, அவர் மகனா தான் பார்த்தாரு. அப்படிப்பட்டவரை நாமனே இந்த ஊர் முன்னாடி வச்சு மூக்க அறுத்துட்டேனேம்மா. இனி கோடி ரூபா கொடுத்தாலும் அவர் மானத்தை திருப்பி எடுக்க முடியுமா அம்மா? முடியும் மாமா, நிச்சயமா முடியும். நீங்களும் நானும் மனசு வச்சா நிச்சயமா எங்க அப்பா இழந்த கௌரவத்தெல்லாம் மீட்டெடுக்க முடியும். அது ஒரு நாள் நடக்கத்தான் போகுது. ஏன் பூங்குடி, காடு கழனியில் சுத்துறேன், கால் வயிறு தான் கஞ்சி குடிக்கிறேன், கட்டாந்தரையில் தான் படுத்திருக்கேன். என் மேலே எப்படி பூங்குடி உனக்கு ஆசை வந்துச்சு? தெரியல மாமா, ஆனா நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
செந்தமிழ் பாட்டா கட்டி வச்சேன். மாமாவும் பேர நெஞ்சுக்குள்ள பச்சை குத்தி வச்சேன். இளமானே உன் அழக செந்தமிழ் பாட்டா கட்டி வச்சேன். நான் எத்தனையும் பத்தி வச்சும் பொத்துக்கிட்டு ஆசை பொங்கிடுச்சு. அது அத்தனையும் மொத்தத்துல ரத்தத்துல ஆறா பாஞ்சுடுச்சு. மாமாவும் பேர நெஞ்சுக்குள்ள பச்சை குத்தி வச்சேன். இளமானே உன் அழக செந்தமிழ் பாட்டா கட்டி வச்சேன். நெஞ்சுக்குள்ள நேசம் என்னும் நாத்து நட்டே நேத்து. நட்டதெல்லாம் நெல்மணியா நீக்குதடி பூத்து. வஞ்சி பொண்ணு தாவணிய தூக்குதையா காத்து. முத்தி போக சொல்லாம நீ சொக்குரியே பார்த்து. காத்தடிச்சாத்தான் சில சங்கதி தென்படுது. மூடி வச்சாலும் சில நேரம் கண்படுது. நான் என்ன செய்ய வம்பு பொண்ணுது என் மனது. நாணமில்லாம சும்மா நிற்குமா பெண் மனது. வெக்க நீங்கிடுமா இன்னும் நாடகமா மனே. இளமானே உன் அழக செந்தமிழ் பாட்டா கட்டி வச்சேன். என் மாமாவும் பேர நெஞ்சுக்குள்ள பச்சை குத்தி வச்சேன். அத்த மடப்பாய் விரிச்சு நான் படுத்தா போச்சு. அத்த வச்ச சூள போல சூடாகுதே மூச்சு. வெண்ணிலவ தூது விட்டு செய்தி சொல்லு நாளும். வேலையெல்லாம் விட்டு புட்டு ஓடி வரேன் நானும். நீ வர வேண்டி உயிர் நித்தமும் தத்தளிக்கும். 1000 வாட்டி மனம் உன் பெயர் உச்சரிக்கும். ராப்பகலாக என்ன வேதனை பண்ணுறியே. பூப்படைஞ்சாலே தூக்கம் போயிடும் பைங்கிளியே. இன்னும் ஏங்கிடுமா மனம் தாங்கிடுமா மாமா. ஏ மாமாவும் பேர நெஞ்சுக்குள்ள பச்சை குத்தி வச்சேன். இளமானே உன் அழக செந்தமிழ் பாட்டா கட்டி வச்சேன். என் மாமாவும் பேர நெஞ்சுக்குள்ள பச்சை குத்தி வச்சேன். இளமானே உன் அழக செந்த